மருமகள் சீரியல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து கடத்திட்டும் வந்து போயிருவாங்க. ஸோ, இதனால வந்து வெளியில ஃபோன் பேச போன நர்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து பார்க்கும்போது குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில வந்து விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த மோகனா, மலர் இவங்க கிட்ட வந்துட்டு குழந்தைய காணோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு வந்து, "என்னங்க குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு இவ்ளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட தானே தடுப்பூசி போடுறதுக்கு குடுத்து விட்டோம். நாங்க உள்ள வரேன்னு சொல்லி சொன்னதுக்கு கூட நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைய காணோம் அப்படின்னா என்னங்க பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த எப்படியாவது வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க நம்ம கருப்பு வந்து ஃபோன் பண்றாரு. இங்க சேதுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு வந்து இந்த மாரி வந்து ஃபோன் பண்ணிட்டு வந்து சொல்றாரு, இங்க மாரி இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மாப்ள அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. "என்ன மாமா என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "குழந்தைய காணோம்யா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்க? குழந்தைய காணோமா?" அப்படிங்கிற மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா மாப்ள, தடுப்பூசி போடுறதுக்காக நர்ஸு தான் குழந்தைய வாங்கிட்டு உள்ள போனாங்க. ஆனா இப்போ வந்து குழந்தைய காணோம்னு வந்துட்டு சொல்றாங்கய்யா. எங்களுக்கு என்ன பண்றது ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து சேது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இரு மாமா, நான் அங்க வரேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாரு. சரி உடனே அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து வேக வேகமா போறாரு. கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாருமே வந்து இருக்காங்க. இந்த மாரி வந்து "நான் கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய்யா சேது என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இந்த மாரி குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட போயிருக்காங்கப்பா. அந்த இடத்துல குழந்தைய காணோம்னு சொல்றாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது குழந்தைய காணோமா? என்னய்யா சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "ஆமாப்பா, என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியலப்பா. நாங்க போய் பார்த்தா தான் தெரியும். நான் போய் உடனே போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன்ப்பா. ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் அந்த தமிழ்ச்செல்வியா தான் இருப்பாளோ! அவ தான் வந்து குழந்தைய வந்து ஏதாவது வந்து தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பா. எனக்கு என்னமோ அவ மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே போயிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனா எங்கேயுமே குழந்தை இல்ல. ஏன்னா அந்த பாட்டி வந்து அந்த ஒரு கேரியர்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைய வச்சுட்டு கொண்டும் போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருப்பு நினைக்கிறாரு. ஆனா இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லிட்டா தமிழ்ச்செல்வி வந்து கண்டிப்பா தாங்க மாட்டா அப்படிங்கிற மாரி மோகனாவும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைய எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம். எங்கேயுமே வந்து காணலமே அப்படிங்கிற மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ சேது பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவளா தான் இருக்கும். என் குழந்தைய வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ இந்த மாரிலாம் வந்து பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, உடனே பார்த்தீங்கன்னா, எங்க தமிழ்ச்செல்விக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு, "இங்க பாரு, உன் மனசுல நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன குழந்தைய யாருக்கும் தெரியாம நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு உன்கிட்ட வந்து வச்சுக்கிறியா? இப்போ குழந்தைய காணோம். ஒழுங்கு மரியாதையா குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துரு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க நீங்க? குழந்தைய காணோமா? என்ன இவ்ளோ அசால்ட்டா குழந்தைய காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இங்க பாரு, இந்த மாரி நடிப்பெல்லாம் நான் ஏற்கனவே வந்து பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் நீ நடிச்சு யார வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா என்ன ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. என் குழந்தைய கொண்டு வந்து ஒழுங்கா குடுத்துரு. இல்ல அப்படின்னா நான் நான் சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சேது சொல்லும்போது, "என் குழந்தைய காணோம்னு நீ அவ்ளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணீங்க என் குழந்தைய? என் குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படின்னா என்கிட்டயே கொண்டு வந்து குடுத்துற வேண்டியது தானே. இப்படி அநியாயமா வந்து தொலைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. எனக்கு என் குழந்தை வேணும்." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி வந்து பயங்கரமா இந்த பக்கம் வந்து உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு குழந்தைய தொலைச்சுட்டாங்களாமா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, எல்லாருமே பயங்கரமா பதர்றாங்க. "என்னடி சொல்ற? குழந்தைய தொலைச்சுட்டாங்களா? பச்சை புள்ளடி எங்கடி போயிருக்கும்?" அப்படிங்கிற மாரி எல்லாருமே பயங்கரமா வந்து கதர்றாங்க. ஸோ, அதனால வந்து குழந்தைய எப்படியாவது தேடியே ஆகணும் அப்படிங்கிற மாரி நெனச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சேது, கருப்பு எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி "குழந்தைய எங்கேயாவது பார்த்தீங்களா? யாராவது தூக்கிட்டு போறது பார்த்தீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்க அப்படின்னா, "நான் போய் என் குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தே ஆகணுமா? என் குழந்தை எனக்கு வேணும்." அப்படிங்கிற மாரி நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவளுமே வந்து ஒரு பக்கம் வெளியில கிளம்புறா. "நானும் போய் குழந்தைய தேடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட ஃபோட்டோவும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி "அந்த குழந்தைய பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா எங்கேயுமே வந்து அந்த குழந்தை வந்து இல்ல, இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில வந்து வேற வழியே இல்ல. எப்படியாவது நம்ம வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாரி தமிழ்ச்செல்வி வந்து விறுவிறுன்னு உடனே பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த மாரி என் குழந்தை வந்து காணாம போயிருச்சு. இந்த வீட்ல தான் வந்து என் குழந்தை எனக்கு 2 குழந்தை பொறந்துச்சு. அதுல ஒரு ஆண் குழந்தை வந்து அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க தடுப்பூசி போடுறதுக்கு. அங்க போயிட்டு குடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா குழந்தைய காணோம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என் குழந்தை வேணும் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுத்துருங்க."
அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தமிழ்ச்செல்வி வந்து அழுகுறாங்க. ஸோ இதனால் வந்து அது எம்எல்ஏ வீடு அப்படிங்கிறதுனால உடனே வந்து அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைய நாங்கள் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை கிடைச்சதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்து அந்த குழந்தைய சேதுக்கிட்ட தான் கொடுப்பாங்களா, இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் சேதுவுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த குழந்தை இதுக்கப்புறமும் உங்ககிட்ட விட்டு வச்சா கண்டிப்பாக இந்த குழந்தைய உங்களால் வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொண்டு போக போகிறாளா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.